நமஸ்காரம். பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பல வகையான பட்சி நிர்ணய முறைகள் உள்ளன. முதல்ல பட்சி நிர்ணயம்னா என்னன்னு பார்த்துருவோமே. உங்களுக்கான நட்சத்திரமோ திதியோ ராசியோ பெயரோ ஏதோ ஒன்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உங்களுக்கான பட்சியை நிர்ணயம் செய்வது தான் பட்சி நிர்ணயம்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று தான் பெயர் பட்சி. பெயர் பட்சினா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கான பேரோட முதல் எழுத்தின் ஓசையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உங்களுக்கான பட்சியை நிர்ணயம் செய்வதை பெயர் பட்சின்னு சொல்லுவாங்க. எப்போ பெயர் பட்சியை பயன்படுத்தணும்? இன்னைக்கு தான் ஒரு நபரை புதுசாக சந்திக்கிறீங்க அல்லது சந்திக்க போறீங்க. உங்களுக்கு அவரை பற்றி அதிகம் தெரிஞ்ச தகவல் அவரின் பெயர் மட்டுமே என்ற பொழுது அப்பொழுது நாம் பெயர் பட்சியை பயன்படுத்தலாம். பெயர் பட்சியை பயன்படுத்தும் பொழுது கூடவே திசை பட்சியை பயன்படுத்துவதும் நல்லது. சரிங்களா? திசை பட்சியை பற்றி நாம் வேற ஒரு வீடியோ பதிவில் பேசுவோம். காரணம் அது ஒரு செப்பரேட் டாபிக். சரிங்களா? இன்னைக்கு நாம் பெயர் பட்சியை மட்டும் பார்ப்போம். பெயர் பட்சி எப்போ பயன்படுத்தணும்? ஒருத்தரோட பேர் மட்டும் தெரியும் பொழுது. சரிங்களா? உதாரணத்துக்கு இன்னைக்கு தான் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அவர் பேர் குமார். சரிங்களா? குமாரை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் தெரிஞ்ச தகவல் அவர் பேர் குமார்கிறது மட்டும்தான். இப்போ நம்ம உடனே இன்னைக்கு சந்தித்த குமார்கிட்ட போய் சார் நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்க, அந்த தேதி மாதம் வருஷம் சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கள், ராசி சொல்லுங்கள், நட்சத்திரம் சொல்லுங்கள், திதி சொல்லுங்கன்னா குமார் உங்களை பற்றி மனதிற்குள் என்ன நினைப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச தகவலான அவருடைய பெயரை வைத்து எப்படி பஞ்சபட்சியை பயன்படுத்தணும் பிரயோகப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் பெயர் பட்சி பிரயோக சாஸ்திரம். சரிங்களா? எப்படி இங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சித்தர்கள் சில வழிகள் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அதுக்கான பட்சியை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் இந்த போர்டு வச்சுருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் எழுதி காமிச்சா ஈஸியாக புரியும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தமிழில் உள்ள உயிரெழுத்துகள் பற்றி. முதல் உயிரெழுத்து நம்ம ஆ, இது கூட ஆவியும் வச்சுக்கோங்க, நெடில். அடுத்தது இ, உ, ஏ, இது ஏவும் வரும், ஏ மற்றும் ஓ. இங்கே ஆ சேர்த்துக்குங்க, இங்கே இ, இங்கே உ, இங்கே ஏ, இங்கே ஓ. ஸோ 5 குரில் 5 நெடில் வந்துருச்சுங்களா? நீங்கள் உலகத்தில் எந்த பேர் வச்சுருந்தாலும் சரி, எந்த பேராக இருந்தாலும் சரி, இந்த 10 எழுத்துக்குள்ளே அந்த பேரை அடக்கிடலாங்க. இது வந்து குரில், இது நெடில், குரிலோட நெடில், அவ்வளோதான். இந்த 10 எழுத்துக்குள்ளே அந்த பேரை அடக்கிடலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் குமார் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். கு என்ற முதல் எழுத்து. கு என்ற எழுத்தோட ஓசை என்ன? உ. எனவே ஊ வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தர் பேர் ராமநாதன், ரா, ஆ வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தவங்க பேர் கிருஷ்ணா அப்படின்னு வச்சுக்கோங்க, கி, அவரோட கிருஷ்ணாவோட முதல் எழுத்து கி, கீவோட ஓசை பார்த்தீங்கன்னா இ வந்துருச்சா? எல்லா பேரையும் நீங்கள் இப்படியே அடைச்சிடலாம். ஸோ வளர்பிறை, இங்கே வான்னு போடுறேன், வளர்பிறை. சரிங்களா? ஆ ஆ அப்படிங்கிறது வல்லூர், இ அப்படிங்கிறது ஆந்தை, உ அப்படிங்கிறது காகம், ஏ என்பது கோழி, ஓ என்பது மயில். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுக்கோங்க. இங்கே நாம் தேய்பிறைன்னு போயிடுவோம். பஞ்சபட்சி நூல்களில் ஒரு முறை கொடுப்பாங்க. என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா கோழி இங்கே வரும், அடுத்தது வல்லுரு மயில், வல்லுரு ஆந்தை மயில் மற்றும் காகம்னு கொடுப்பாங்க. கோழி முதல்ல வந்துடும், வல்லுரு ஆந்தை மயில் அப்படின்னு வரும், அடுத்தது காகம். இந்த முறையில் தான் தேய்பிறைக்கு கொடுப்பாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன் தவறுன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்குவோம். ஸோ எந்த பேர் வேணால் உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? ராமநாதன் பார்த்துட்டோம், குமார் பார்த்துட்டோம், கிருஷ்ணா பார்த்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த்னு ஒரு பேர் எடுங்க, பிங்கிற எழுத்து எடுத்திங்கன்னா அது ஈ சப்தத்தை கொடுக்குது. எனவே ஈ ஆந்தை. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகுது குமார்னு ஒரு நபரை. ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். குமார் பிறந்தது தேய்பிறையா வளர்பிறையா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் சந்திக்க போகிற நாள் வளர்பிறையில் வருதா தேய்பிறையில் வருதான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டுங்களா? நீங்கள் குமாரை பார்க்க போகிற நாள் வளர்பிறையா தேய்பிறையான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அது வளர்பிறை நாளாக இருந்தால் வளர்பிறை பட்சியையும், தேய்பிறை நாளாக இருந்தால் தேய்பிறை பட்சியும் நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான். எப்படி? குமாரை சந்திக்க போகிற நாள் வளர்பிறையாக இருந்தால் வளர்பிறை பட்சி, தேய்பிறையாக இருந்தால் தேய்பிறை பட்சி. சரி, நான் தேய்பிறைக்கு எல்லா பஞ்சபட்சி நூல்களையும் நீங்கள் பார்க்க முடியும். தேய்பிறைக்கான பட்சியாக அவங்க கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோழி கொடுத்துருவாங்க தேய்பிறைக்கு. இங்கே ஆனா கோழின்னு வரும். அப்புறம் ஈங்கிறதுக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க? வல்லுரு, ஊங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க
ஆந்தை, ஏ ஏ என்பதற்கு அவங்க மயில்னு கொடுத்துருவாங்க, ஓ ஓ என்பதற்கு காகம்னு கொடுத்துருவாங்க. இதுதான் நீங்கள் புத்தகத்தில் பார்க்க முடியும். சித்தர் நூல்கள் என்பவை அந்த குரு பரம்பரை வழியாக படிப்பவர்களுக்கும் சித்தர் நூல்களை பற்றின ஆழ்ந்த அறிவு இருப்பவர்களுக்கும் சித்தர் அருள் உடையவர்களுக்கும் மட்டுமே புரியக்கூடிய ஒன்று. வெறும் புத்தகத்தை படித்தால் புரியாது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பஞ்சபட்சி பகுதி 3ல் சொல்லியிருக்கோம். ஆசானே கூற வேண்டும் என்று சித்தர் பாடல்களே இருக்கு. வெறும் புத்தகத்தை படிச்சிங்கன்னா புரியாது. சரிங்களா? வளர்பிறை என்பது வளர்ந்து கொண்டே செல்வது. தெளிவாக புரிஞ்சுங்க. வளர்பிறை என்பது வளர்ந்துக்கிட்டே போகும். இப்படி இருக்க வளர்பிறை என்பது இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். தேய்பிறை இப்படி வராது. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இதுதான் வளர்பிறைன்னு வச்சுக்கோங்க. இது வளர்பிறை. ஓகேங்களா? இதோட ரிவர்ஸ் தான் தேய்பிறை. தேய்பிறை இப்படி தான் வரும். சில பேர் புரியறதுக்காக வட்டம் போட்டு காமிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிரதமையில் ஒரு திதி ஆரம்பிக்குதுங்க. பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி. பௌர்ணமி முடிஞ்சோம் நேராக அமாவாசை வராது. பௌர்ணமிக்கு திரும்பி அப்படியே ஒன்று ஒன்றாக வரும். வந்து திரும்பி கடைசியாக போகும். ஸோ இப்படி போனது திரும்பி இப்படி தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து இப்படி வருதுன்னா திரும்பி இங்கேருந்து இப்படி போகும். அதுதான் திதிகள். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் இதை அமைச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. வள்ளுரு, ஆந்தை, காகம், கோழி, மயில், இது வளர்பிறை. தேய்பிறைக்கு நம்ம போகணும். எப்படி போவோம்? இது இங்கே வந்துச்சுங்க. இது பிரதமைன்னு வச்சுங்க. இங்கே பௌர்ணமின்னு வச்சுங்க. இப்போ பௌர்ணமியிலேருந்து திரும்பி போகணும். பிரதமை வந்து அமாவாசைக்கு வந்துடுவோம். இப்போ எப்படி போவோம்? இப்படியே தானே போகணும். யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் போகணும். இப்போ கோழி இங்கே வந்துருச்சு உதாரணத்துக்கு. சம்மந்தமே இல்லாமல் வள்ளூர் வரும், ஆந்தை வரும். சம்மந்தமே இல்லாமல் போவோம். மயிலுக்கு போவோம், திரும்பி காகம் வரும். இந்த ஜிக்ஸாக்ல சம்மந்தமே இருக்காது. ஏன் சித்தர்கள் இப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சரியான நபருக்கு மட்டும்தான் அந்த சாஸ்திரம் போய் சேரணும்னு சித்தர்கள் விருப்பப்பட்டாங்க. சரிங்களா? உடனே உங்களில் ஒரு சிலர் கேட்கலாம், அப்புறம் ஏன்பா நீ யூடியூப்ல போடுறான்னு. சம்மந்தமே இல்லாமல் போய் ஏமாறாதீங்கன்னு தான். சரிங்களா? பல பேர் பஞ்சபட்சி சொல்லித்தாரேன்னு சொல்லி பேர் பட்சியில் இன்னமுமே தேய்பிறைகள் தப்பான பெயர் பட்சி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதுலேயும் நிறையா சூட்சமம் இருக்குது. எனக்கு எந்த அளவுக்கு பொதுவெளியில் சொல்ல உத்தரவு உள்ளதோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். நானும் எல்லாத்தையும் சொல்கிறேன்லாம் போய் சொல்லவே மாட்டேன். எந்த அளவுக்கு எனக்கு பொதுவெளியில் சொல்ல உத்தரவு உள்ளதோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சரியான பெயர் பட்சி என்பது இங்கே மயில் வரும், இங்கே கோழி வரும், இங்கே காகம் தான் வரும், இங்கே ஆந்தை வரும், இங்கே வள்ளுரு வரும். ஸோ சரியான பெயர் பட்சி என்பது தேய்பிறைக்கு பார்த்தீங்கன்னா ஆ ஆ என்ற இந்த ஓசை குறிப்பது மயிலை, ஈ ஈ என்ற ஓசை குறிப்பது கோழியை, உ உ என்ற ஓசை குறிப்பது காகத்தை, ஏ ஏ என்பது ஆந்தையை, ஓ ஓ என்பது வள்ளுருவை. உதாரணத்துக்கு ஔவையா வருதுன்னு வச்சுங்களேன். அவ்வுன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆ இவ்வு தான் அவ்வு, ஆ. சரிங்களா? ஐங்கிறதுக்கு முதல் எழுத்தும் ஆ தான். சரிங்களா? நீங்கள் ஸ்வேதா அப்படின்றது தான். இசு வருதே, இசுக்கு முதல் எழுத்து ஈ. எல்லா எழுத்து பெயர்களையும் இதுக்குள்ளே நீங்கள் அடக்கிடலாம். சரிங்களா? கவலையே கொள்ள வேண்டாம். நீங்கள் எந்த உலகத்தில் எந்த பேர் கொண்டு வந்தாலும் சரி அது இதுக்குள்ளே அடங்கிடும். ஏன் புத்தகத்தில் உள்ளது தப்புனா, புத்தகத்தில் உள்ளதை தப்புன்னே நான் சொல்லலை. புத்தகத்தில் இருப்பவை என்பது நல்லா புரிஞ்சுங்க. பஞ்சபட்சி நூல்களை பற்றி நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லுவேன். பஞ்சபட்சி நூல் என்பது ஒரு புதிர் புத்தகம் போல. அதனால தான் ஆசானே கூற வேண்டும்னு சித்தர்கள் சொன்னாங்க. சும்மாலாம் சொல்லிட்டு போல. ஏன் ஆசான் கூறணும்னா புதிருக்கு விட தெரியணும். அங்கே என்ன இருக்குன்னா, கேள்வி இருக்காது, பதிலின் ஒரு பங்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதில் வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிறது 25% பதில். பேலன்ஸ் 75% பதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பதில் கண்டுபிடிச்சா பத்தாது, இப்போ கேள்வியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ முழுமையான பதில் கிடைச்சிட்டாலும் அந்த பதிலுக்கான கேள்வி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் உள்ள புத்தகத்தில் உள்ள சிக்கல். சிக்கல்னு நான் சொல்லவே மாட்டேங்க. இதை உண்மையாலுமே ஏன் சிக்கல்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சிக்கல்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ சிக்கல். ஏன் சிக்கல் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்களேன். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து சிஏ சப்ஜெக்டை கொடுத்து இதை பற்றி பேசுப்பா அப்படின்னா எவ்வளோ தடுமாறீங்க. பேசிக்காக சொல்லுவீங்க. அதை இன்டெப்த்தாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறார். அவரை கூட்டிகிட்டு வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை கொடுத்து இதை பற்றி பேசுப்பா அப்படின்னா தடுமாறுவார். கரெக்டுங்களா? பேசிக்காக சொல்லுவாங்க, தடுமாறுவாங்க. அதே போல தான் இது. அந்த விஷயங்களை தெரிந்து அதுக்குள் பயணிப்பவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? இன்னும் நீங்கள் அதுக்குள்ளே போகவே இல்லை. அதனால புத்தகத்தை மட்டுமே படித்து சொன்னீங்கன்னா பலன் தராதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா பல பேர் வந்து இந்த தகவலை ஏற்றுக்கவே மாட்டாங்க.
இப்படிலாம் கிடையாது. சித்தர்கள் பஞ்சபட்சி நூலில் எவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? சில விஷயங்கள் நாங்கள் வெளியே சொல்ல விரும்பலை, ஏன்னா பல பேர் காசாக்கிடணுங்கிற முடிவோடு இருக்காங்கங்கிறதுனால. சரிங்களா? நீங்கள் பார்க்குற நிறைய விஷயங்கள் உங்கள் கண் முன் தெரியக்கூடிய காணல் நீர்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நிழல், நிஜமல்ல. சரிங்களா? அதே போல் தான் இதுவும். வளர்பிறையில் ஏறுதுன்னா தேய்பிலையில் இறங்கித்தான் ஆகணும். சம்மந்தமே இல்லாமல் இங்கே கோழிலாம் வரக்கூடாது. வருதுன்னா அதுக்கு ஒரு லாஜிக்கல் ஏங்க 1 + 1 2, 1 + 1. இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இதை அழிச்சிடுவோம். இப்போ இங்கே புத்தகத்தில் உள்ள கணக்கே ரைட்டுன்னு வச்சுக்குவோம். 1 + 1 = 2. இது கரெக்டு தானே? இது கரெக்டாக தப்பா? உங்கள எல்லாரும் சொல்லுவீங்க கரெக்டு. இப்போ 1 + 1 = 5ன்னு வந்திருக்கு. இது சரியா? 1 + 1 5ன்னு யாராவது சொன்னால் ஏன்பா கணக்கு போட தப்புன்றுவாங்க. இது எப்படி? இது தப்பு, இது சரி. எப்படி இது சரின்னு சொன்னீங்க? ஏன்னா அந்த கணிதம் உங்களுக்கு தெரியும், பஞ்சபட்சி கணிதம் இங்கே தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். பஞ்சபட்சி கணிதமும் அதன் சூட்சுமமும் தெரிந்தால் எது சரி எது தப்புன்னு உங்களால் நிர்ணயிக்க முடியும். தெரியாத பட்சத்தில் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். தெரியாதுன்னு ஒத்துட்டு போகிறதுல தப்பு கிடையாது. எல்லாம் தெரிஞ்சாலும் நானும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன சிக்கல் தெரியுமா? பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பேர் பட்சியில் 2 பேர் கொண்ட பேர்கள்னு சொல்லுவேன். இப்போ ஒருத்தர் பேர், இந்த பேர் கூட வேணாம், கிஷோர் குமார், கிஷோர் குமார். எப்படி? கிஷோர் குமார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ கீங்கிறதுக்கு ஈங்க, அன்னைக்கு வளர்பிறைனே வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? கீங்கிறதுக்கு ஈ, அவரோட பச்சை ஆந்தை அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். எப்படி? ஆந்தை. ஆனால் இந்த பேரை நம்ம 2ஆக உடைக்க முடியும். எல்லாரும் ஊரில் அவரை குமார்னு தான் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க? என்ன கிஷோர் குமார். ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா பேர் பின்னாடி இந்த குமாரை சேர்த்து விட்ருவாங்க. நல்ல வேலைக்கு என் பேர் பின்னாடி இல்லை. பிரகாஷ் குமார், பிரவீன் குமார், கிஷோர் குமார், வினோத் குமார், ராம்குமார், எல்லாத்து பேருக்கு முன்னாடி குமார் இருக்க முடியும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முன்னாடி குமார் பார்க்க முடியும். அவங்கள பொதுவாகவே குமார்னே தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். அந்த முன்னாடி இருக்கிற பேரை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ராம்குமார், ராஜகுமார், அது இதுன்னு ஏகப்பட்ட குமார் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் குமார்னே கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு புதிய இடத்துக்கு போறீங்க, ஒருத்தர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். ஹாய், ஐ எம் கிஷோர். இல்லை, என் பேர் கிஷோர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம உடனே பச்சை கணிக்கிறோன்னு என்ன பண்ணுவோம்? கிஷோர். கி என்பதன் முதல் எழுத்து ஈ சப்தத்தை உடையது. அவருக்கு வந்து பச்சை ஆந்தை அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் ஊரில் உள்ள தெரிஞ்சவங்க எல்லாரும் அவர் குமார்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். அவர் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது வேலை செய்யாது. கு என்பதன் முதல் எழுத்து உ, அதோட பச்சை காகம், அதுதான் அவர் வேலை செய்யும். இது முதல் சிக்கல். சரிங்களா? பேர் அவருக்கு எப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். நம்ம பேரை நாம் மாற்றிக்கவும் முடியும். மாற்றினா பச்சை மாறுமா? கண்டிப்பாக மாறும். உங்கள் பேரை யாரெல்லாம் அடிக்கடி எந்த பேரில் உங்களை கூப்பிட்றாங்களோ அதுதான் உங்கள் பச்சை. சரிங்களா? உடனே பிறந்தப்ப எனக்கு வந்து கிஷோர்னு பேர் வச்சாங்க. பிற்காலத்தில் என் பேரை வந்து ஒரு பேரை மாற்றிட்டாங்க, அரவிந்துன்னு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை மாறும்னா கண்டிப்பாக மாறும். என்றைக்கு மாறும் அப்படின்னா, அரவிந்துங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அளவுக்கு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஸோ பேர் பச்சை என்பது மாறக்கூடியது. சரி, இது ஒன்று பார்த்துட்டோம். இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இன்னொரு முறையே இருக்குது. சிக்கல்னு சொல்கிறத விட முறை இருக்குது. என்ன முறை அப்படின்னா, ஒருத்தர் பேர் ராமநாதன். ராமநாதன், இதுதான் ஒரு பேர். இதுக்கான பச்சையை கண்டுபிடிக்கணும். அன்றைக்கி வளர்பிறை அப்படின்னா உடனே நம்ம எடுத்துருவோம். ரா அப்படின்னா ஆசப்தம், உடனே நம்ம சொல்ல போது வளர்பிறை, வல்லூர் அப்படின்னு. கரெக்டு தான். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, ரா என்பதன் சப்தம் ஆ, மா என்பதன் சப்தம் ஆ, நா என்பதன் சப்தம் ஆ, தா என்பதன் சப்தம் ஆ, இன் என்பதன் சப்தம் இ. எப்படி? ரா, மா, நா, தா, இன். இதில் எந்த எழுத்து அதிகமாக வருது? ஆ தான் அதிகமாக வருது. எனவே அதிகமாக வரக்கூடிய எழுத்தோசையை எது பற்றி வருதோ அந்த பற்றி எடுத்துக்குவாங்க. சரிங்களா? என்ன இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? ஏன்னா சில பேருக்கு ஒரு இதில் நிறைய ஆ வந்துருச்சு. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். கிருஷ்ணா வச்சுக்கோங்க. கி ரு இஷ் நா, கிருஷ்ணா. கி இ ரு உ இஷ் இ நா ஆ. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 4 எழுத்துக்கு 4 பச்சை வந்துருச்சா, எழுத்து வந்துருச்சா? இதில் எது அதிகமாக இருக்குன்னா இகார சப்தம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வளர்பிறையாக இருந்தால்
இவருக்கான பெயர் பற்றி ஈ. ஈ என்பது ஆந்தையை குறிக்குது. அவ்வளோதாங்க. இப்படி தாங்க பெயர் பற்றியை கொண்டு வருது. இதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரொம்ப நேரமாக சொல்லிடுறேன். என்ன சிக்கல் அப்படின்னா, சித்தர்கள் இந்த பெயர் பற்றியை படிக்கணும்னா ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை கொஞ்சம் நான் பார்த்து தான் படிக்கிறேன், பார்த்துக்கங்க. இன்னி ஒருவன் உரைத்த முதலெழுத்தை பண்ணி பறவையாக பாவித்து வன்னி உதய திசைப்பற்றி உண்மை உரைக்க கதைகாவிய பொருளே காப்பு. இந்த பாடலை பலரும் கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இது பெயர் பற்றிக்கு வராது, அச்சர பற்றிக்கு வரக்கூடிய பாடல். அச்சர பற்றினா பெயர் பற்றியோட தொடர்புடையது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்ல அ ஆ இலாம், இதுக்கு என்னென்ன பட்சிகள்லாம் வருதுன்னு, அவ்வளோதான். அதே தான். உங்ககிட்ட ஒருத்தர் வராது, அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, அந்த முதல் வார்த்தையின் முதல் எழுத்து, அந்த முதல் எழுத்தின் ஓசை, அந்த ஓசையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவருக்கான பட்சியை நிர்ணயம் செய்து எந்த திசையிலிருந்து வரார் அதுக்கான பட்சியை நிர்ணயம் பண்ணி அன்னைக்கு சூரியன் உதித்த பொழுது பட்சிகளின் நிலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அச்சர பட்சியை கணிப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு ஆளுடம் சொல்வார்கள். அதற்கு பயன்படக்கூடியது இது. சரி, பெயர் பட்சியை நான் எப்போ பயன்படுத்தலாம்? எனக்கு எதுவுமே தெரியாது என்ற சமயத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். பெயர் பட்சியோட சக்சஸ் ரேட் எவ்வளோ? இதெல்லாம் சொல்லிட்டோம்ல. சக்சஸ் ரேட்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பெயர் பட்சியோட சக்சஸ் ரேட்டுங்கிறது 40 தான். இல்லை 50 நாளாம் பயன்படுத்திட்டேன், 180 கூட நீங்கள் சொல்லிக்கலாம். பல்வேறு ஆய்வுகள் பல வருடமாக நான் பண்ணி பார்த்துட்டேன். அதோட சக்ஸஸ் ரேட் 40 தாண்டலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னா நட்சத்திரம் மாறாதுங்க. நான் முன்னே சொன்னேன், கிஷோர் குமார், கிஷோர்னு கூப்பிடுவாங்க, குமார்னு கூப்பிடுவாங்க. கிஷோருக்கு ஒரு பட்சி வேலை செய்யும், குமாருக்கு ஒரு பட்சி வேலை செய்யும். இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. புரியுதுங்களா? பேர் பட்சிங்கிறது நிலையான ஒன்று கிடையாது. ஆஸ்லேட் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில வீட்டில் செல்ல பேர்லாம் வச்சுருப்பாங்க. செல்ல பேரில் கூப்பிடுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த செல்ல பேர்லேயே கூப்பிடுவாங்க. இந்த பேரில் கூப்பிட மாட்டாங்க. அவருக்கு வச்ச கிஷோர் குமார் இந்த 2 பேருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வேறு ஒரு செல்ல பேரில் கூப்பிடுவாங்க. அப்போ வித்தியாசமாக ஒரு பட்சி இயங்கும். ஸோ பேர் பட்சிங்கிறது மாறக்கூடிய ஒன்று. 2வது, அது ஸ்டேபிளான ஒன்றும் கிடையாது. ஸோ தோல்விகள் வருவதற்கு 60% வாய்ப்பு இருக்குது. முடியவே முடியல, நான் பயன்படுத்தியே ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் பயன்படுத்த வேண்டியது பெயர் பட்சி. முழுமையாக பெயர் பட்சியை மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியுமா? ஒரு கேள்வி. முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. முழுமையாக பெயர் பட்சி வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணாதீங்க. எஸ்பெஷலி முக்கியமான தருணங்களில் முயற்சி செய்ய வேண்டாம். ஏன் வேணான்னா, நான் சொன்னல இத்தனை காரணங்கள். வெற்றி சதவீதமே 40 தான். யோசிச்சுக்குங்க. முக்கியமான சமயத்தில் பெயர் பட்சி வேண்டாம். அப்போ எதை தான் பயன்படுத்துறது? அதையெல்லாம் பின்னாடி வர பாடங்களில் பார்ப்போம். 2வது, பெயர் பட்சியை நீங்கள் தனியாக பயன்படுத்தக்கூடாது. திசைப்பட்சி என்ற ஒன்றோடு சேர்த்து தான் பயன்படுத்தும். திசைப்பட்சியோட சேர்த்து பயன்படுத்துறதுக்கே 40 தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாள் பார்த்து, கோள் பார்த்து, வேலை பார்த்து, பெயர் பார்த்து, நட்பு பார்த்து பயன்படுத்த வேண்டும். நீங்கள் வெறும் பேரை மட்டும் வச்சுட்டு பயன்படுத்துங்கன்னு எங்கேயும் சொல்லலை. நிறைய பேர் ஜோதிடத்துடன் பஞ்சபட்சியை தொடர்பு படுத்தி, ஜோதிடமும் பஞ்சபட்சியும் ஒன்று, ஜோதிடத்துக்குள்ளே தான் பஞ்சபட்சி வருது, 2மே ஒன்று தாங்க குழப்பத்தில் இருக்காங்க. கிடையாது. ஜோதிடம் வேறு, பஞ்சபட்சி என்பது வேறு. ஜோதிடம் பயன்படுத்தக்கூடிய அதே காலகணித கூறுகளை பஞ்சபட்சியும் பயன்படுத்துது. எப்படி ஜோதிடம் என்னென்ன காலகணித கூறுகளை பயன்படுத்துதோ அதை தான் பஞ்சபட்சி சாஸ்திரமும் பயன்படுத்துது. ஆனால் பஞ்சபூத அடிப்படையில் பயன்படுத்துது. டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாபிக் இது. சரிங்களா? ஸோ 2ம் வேற. நிறைய பேர் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட். பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஒரு தமிழ் சாஸ்திரம். பல பேருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மூல நூல்கள் அனைத்துமே தமிழில் நம் சித்தர்கள் நமக்காக இயற்றியது. தமிழ் சாஸ்திரம். ஏன் அப்போ ஜோதிடம் தமிழ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜோதிடத்தின் மூல நூல்கள் இருப்பது சமஸ்கிருத மொழியில். தமிழில் வழிநூல்கள் இருக்குது. உடனே சித்தர் நூலில் அகத்தியரோட இந்த நூல் இல்லையா, அந்த நூலில் ஏன்னு தூக்கிட்டுலாம் வராதிங்க. அதெல்லாம் ஏற்கனவே பல ஜோதிடர்கள் ஆய்வில் இது எந்த காலகட்டத்திலாம் சொல்லிட்டாங்க. நிறைய அதில் சிக்கல்கள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க தரவுகளின் அடிப்படையில் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்க 12 கட்டம் வச்சு சொல்லக்கூடிய ஜோதிட முறையின்
முதன்மை நூல்கள் சமஸ்கிருத மொழியில் இருக்குது. ஆனால் பஞ்சபட்சியின் முதன்மை நூல்கள் இருப்பது தமிழ் மொழியில் சித்தர் பாடல்கள்லேயே இருக்குது. இது ஒரு தமிழ் சாத்திரம்னு நான் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, சித்தர் பாடல் ரோமரிஷியாரின் பாடல்கள் அதிலே இருக்குது தமிழ் சாத்திரம்னு. ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட 3 வீடியோவையும் பாருங்கள். ஏன்னா பஞ்சபட்சி ஏன் பலிக்கலைன்னு நம்ம ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கோம். நிறைய பேர் பஞ்சபட்சி பலிக்கலைன்னுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா சித்தர்கள் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு தான் பலிக்கும்னு. சரிங்களா? அதில் முக்கியமான ரூல் ஆசானே கூற வேண்டும் என்பது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறது ஒரு 4 புத்தகம் தான் இருக்குது, வாங்கிப்போம், வாங்கிக்கிட்டால் போதும், நம்ம படித்து பஞ்சபட்சி மாஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு. கனவு காண வேண்டாம், பகல் கனவு பலிக்காது. தயவு செய்து சித்தர்களை வேண்டிக்கிங்க. சித்தர் அருளுக்காக காத்திருங்கள். உங்களுக்கும் அருள் கிடைக்கும். உங்களுக்கும் நல்ல ஆசான் சொல்லித் தருவார். பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.